ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்திலே விசுவாசிப்பது என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். அதனால்தான் இந்த வசனத்தை வாசித்தேன். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். விசுவாசம் நமக்குள்ள வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இருதயத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டும். இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் சென்ஸ் நாலேஜ், நம்முடைய ஐம்புலன்கள் கூறுகிற காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, அதை அப்புறப்படுத்திவிட்டு, அதற்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை இருதயத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டும். ஐம்புலன்கள் ஒரு பெரிய தடையா இருக்குது பாருங்க விசுவாசத்துக்கு. அநேக நேரத்தில் என்று சொன்னால் நாம் பார்த்தது, கேட்டது, ருசிச்சது, தொட்டது, அனுபவிச்சது தான் நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து சரீரப்பிரகாரமா வாழ்றதுனால பார்த்தது தான் நம்புவேன், தொட்டது தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்குது. விசுவாசம் அப்படி செயல்பட முடியாது. விசுவாசம் என்ன பண்ணுகிறது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நம்புகிறது. ஐம்புலன்கள் சொன்னா கண்ணில் பார்க்கிறது, கேட்கிறது, ருசிக்கிறது, நுகருகிறது, தொட்டு உணர்கிறது, இதெல்லாம் தான் ஐம்புலன்கள் என்று சொல்லுகிறோம். இது நமக்கு கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாத ஐம்புலன்கள் கொடுக்கப்படவில்லை. அது உலகத்தை அறிந்து கொள்ள முடியாது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெயில் அடிக்குதா, குளிர்தா, இதெல்லாம் உணர்ந்துகிறதுக்கு, இதெல்லாம் அறிந்து கொள்வது அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐம்புலன்களை பயன்படுத்தக்கூடாது. எதை பயன்படுத்த வேணும்? ஆவியை பயன்படுத்த வேண்டும். அந்த ஆவியில உண்டாகிற அறிவுதான் விசுவாசம் என்பதை குறித்தெல்லாம் நான் போதித்திருக்கிறேன். இப்பொழுது திருப்போம் 1 பேதுரு 3:15 இருதயத்தில் எப்படி விசுவாசத்தை வைக்கிறது என்பதை நாம் நன்றாய் தீர ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். 15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இதனுடைய அர்த்தத்தை யாராவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? என்ன அப்படி சொல்லி இருக்குது? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் பண்ணுங்கள், sanctify the Lord அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனை set him apart, அதாவது தேவனுக்கு தனி இடம் உண்டாயிருக்கட்டும் உங்கள் இருதயங்களில். கர்த்தராகிய இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்தில் தனி இடம் உண்டாயிருக்க வேண்டும். அவர் ஆண்டவராக அங்கே வீற்றிருக்க வேண்டும். அவருக்கு அடுத்த காரியங்களுக்கு உங்களுடைய இருதயத்திலே இடம் உண்டாயிருக்க வேண்டும். இதைத்தான் அப்படி சொல்லி இருக்கிறது. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். sanctify என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா செட் அப்பார்ட், தனிப்படுத்துகிறது. டு டெடிகேட்னாலும் அதுதான், டு செட் அப்பார்ட். ஒரு பிள்ளையை டெடிகேட் பண்ணும்போது அந்த பிள்ளையை கர்த்தருடைய நோக்கங்களுக்காக நாம் என்ன பண்ணுகிறோம்? பிரித்தெடுக்கிறோம். உங்கள் இருதயங்களை பிரித்தெடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் sanctification. பரிசுத்தம்னா என்ன? இந்த உலகத்தாரை போல வாழாமல் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வித்தியாசமான விதத்தில் வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விசுவாசிகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப இருதயத்தில் கர்த்தராகிய இயேசுக்கென்று இடத்தை பிரித்தெடுங்கள். இருதயத்தையே கர்த்தராகிய இயேசுக்கென்று பிரித்தெடுத்து அதை அவருக்கென்ற வையுங்கள் சொன்ன என்ன அர்த்தம்? இருதயத்தில் எல்லா விதமான காரியங்களும் நுழையும்படியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த இருதயம் தான் எல்லா நன்மைக்கும் ஊற்றாயிருக்கிறது. நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்? இருதயம் என்ன? ஆவி. உள்ளான மனுஷனை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்? அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப இருதயம் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் மனுஷனுக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு. இருதயம் என்றால் ஆவி. இந்த உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். எனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை உண்டாக வேணுமா, சந்தோஷம் இருக்க வேணுமா என்ற குடும்பத்தில் அது எங்கிருந்து வரும்? அது என்னுடைய இருதயத்திலிருந்து தான் உண்டாக வேண்டும். என்னுடைய இருதயத்தில் முதல்ல ஒரு வேலை நடக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். கையின் பிரயாசங்கள், என்னுடைய பிசினஸ், என்னுடைய தொழில், இதெல்லாம் தழைக்க வேண்டும், இதெல்லாம் செழிக்க வேண்டும், இதெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், இதுல நான் வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால் இது ஏதோ 4 பேருடைய ஒத்தாசையினால நடந்துடுறதல்ல. அதற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இருதயத்தில் ஒரு வேலை எனக்கு நடக்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசம் உண்டாக வேண்டும். இருதயத்தை எல்லாம் காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படுகிறது. இருதயம் ஒரு சாயில் போல இருக்கிறது, ஒரு மண் போல. அது காரியங்களை பிறப்பிக்கக்கூடிய ஒரு இடமாய் இருக்கிறது. அந்த மண்ணுக்குள்ள அந்த விதையாகிய வசனம் செல்ல வேண்டும். வசனம் சென்ற பிறகு அதன் பிறகு சற்று நாளைக்கு பிறகுதான் அதற்கு மேல செடி அல்லது மரம் வளர்ந்து வர்றதை காண்கிறோம். அதுக்கப்புறம் தான் கனிகளை காண்கிறோம். அப்ப சாயில் நல்லா இல்லைன்னா, இருதயத்தை நல்லா காக்கவில்லை என்று சொன்னால்
வெளியே வரப்போறது சரியா இருக்க போறது கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றோம், என்ன வாழ்க்கையே சரியில்லையே, சூழ்நிலையே சரியில்லையே, வியாபாரமே சரியில்லையே, அல்லது என் மனமே சரியில்லையே, என் குடும்பமே சரியில்லையே, என் பிள்ளையே சரியில்லையே, அது சரியில்லையே, இது சரியில்லையன்றோம், பொருளாதாரமே சரியில்லையே, எல்லாம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி மேலேயே ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம், மேற்பூச்சாவே ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம். சாயில் ஆராய்ஞ்சிடணும். ஏனென்று சொன்னால் அதனால்தான் வேதவசனம் சொல்லுது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்னா அதுதான் உற்பத்தி பண்ணுகிற இடம். சாயிலுடைய கண்டிஷன் என்ன கண்டிஷன்ல இருக்குதோ, இந்த மண் அல்லது இந்த விதையை விதைக்கிற இடமாகி இருக்கிற இந்த இருதயம் அல்லது ஆவி என்ன நிலையில இருக்கிறதோ அதை பொறுத்து தான், அந்த சாயிலுக்கு ஏற்ற பொறுத்து அதனுடைய கனிகள் இருக்க வேணும். அது நல்ல சாயிலாக இருக்க வேணும். அதனால தான் பாருங்க, விசுவாசம் என்கிறது விளையாட்டு இல்லை. இது வந்து சும்மா எல்லாருக்கும் எப்படி வேணா இருந்துக்கலாம், இது வேலை செய்யும் என்று கிடையாது. தேவனுடைய வார்த்தை என்கிறது ஒரு பரிசுத்தமான வித்து இல்லையா? அது பரிசுத்தமான வித்து, அழிவில்லாத வித்து என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்கரப்டபிள், அழிவில்லாத மட்டுமல்ல, எந்த விதமான அசுத்தம் இல்லாத பரிசுத்தமான வித்தா இருக்கிறது. அப்ப அதற்கேற்ற ஒரு இடம் தேவை. அப்பதான் அது வளர முடியும். சும்மா எல்லாருக்குள்ளேயும் அது கிரியை செய்ய முடியாது. அதற்கேற்ற ஒரு இடம் தேவை. அதற்கேற்ற இடம்னா அதற்கேற்ற ஒரு இருதயம் தேவை, அதற்கேற்ற உள்ளான மனுஷன் தேவை. எப்படிப்பட்ட உள்ளான மனுஷன்? இப்படிப்பட்ட உள்ளான மனுஷன் கர்த்தரை இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணினவர்கள். அதாவது கர்த்தருக்கு மட்டும்தான் இடம், கர்த்தருடைய காரியங்களுக்கு மட்டும்தான் இடம், வார்த்தையோடு ஒத்து போகிற காரியங்களுக்கு மட்டும்தான் இடம். கர்த்தருக்கு என்று என்னுடைய இருதயம் பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படி தங்களுடைய இருதயத்தை, தங்களுடைய உள்ளான மனிதனை மற்ற எல்லா காரியங்களிலிருந்து விலக்கி கர்த்தருக்கென்று தனிப்படுத்துகிற ஆட்கள், அந்த ஆட்களுக்குள்ளதான் அந்த விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஏன்னா சாயில் நல்லா இருக்கணும், in order for the fruit to come. விளைச்சல் உண்டாக வேண்டும் என்றால் அந்த எங்க விதைக்கிறோமோ அந்த நிலம் நல்ல நிலமாக இருக்க வேணும். அப்ப பாருங்க, அதனாலதான் கர்த்தர் வந்து கவலையை பற்றி எல்லாம் வேதவசனம் ரொம்ப போதிக்கிறது. இயேசுவே சொன்னார், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்பட. ஏன் கவலையை பற்றி அவ்வளவு பேசுறாரு? ஏன் கவலையை பற்றி இவர் அவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கிறார் என்பதை கொஞ்சம் சித்து பார்த்து. கவலை என்ன பண்ண போகுது, என்ன பண்ணிட போகுதுன்னா, இருதயத்தில் உள்ள கவலை போச்சுன்னா பெரிய டேஞ்சர். ஏன்னா இருதயம் சாயில், இருதயம் வந்து ஒரு நிலமா இருக்கிறது. அதனாலதான் அவர் வார்ன் பண்ணுகிறார், அதனாலதான் அதை எச்சரிக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், உங்கள் இருதயத்துக்குள்ள கவலை விடாதீங்க. ஏன்னா கவலை உள்ள போச்சுன்னா கர்த்தருக்கு ஒவ்வாத காரியங்கள், கர்த்தர் ஏற்காத காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள், அவைகள் உள்ள போகிறது இடம் கொடுத்துடுறோம். இருதயம் கர்த்தருக்கு என்று பரிசுத்தம் பண்ணப்படாத ஒரு இருதயமாக விடுகிறது. அதனால்தான் இருதயத்துக்குள்ள கண்டதையும் நாம் உள்ள நுழைக்க முடியாது. ஒரு கவலை கூட, கவலை பாரங்கள் கூட இருதயத்துக்குள்ள நுழையக்கூடாது என்று அதனால்தான் கர்த்தர் அதுல ரொம்ப கரிசனையா இருக்காரு. ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்பதை குறித்து கவலைப்படாதீர்கள். பவுல் அப்போஸ்தலன் அதே தான் சொல்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனிடத்திலே ஏறெடுங்கள். ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும், துதி இருக்க வேண்டும், கவலை இருக்கக்கூடாது. ஏன்னா கவலை இருந்ததுன்னா ஜெபம் வேலை செய்யாது. கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணாம கவலைப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கிறிஸ்தவர்களும். ஜெபம் பண்ணாம கவலைப்படுறது, கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. கவனிக்கிறது இல்லை சரியா. வசனத்தை பாருங்க, ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் கிடக்கிறேன் பிரதர், கடுங்காப்பி உபவாசம், கடந்த 4 நாட்களாக அடியேன் கடுங்காப்பி உபவாசம் இருக்கிறேன், எப்படியாவது கர்த்தர் செய்வார். முதல்ல கவலையை உள்ளது நீக்கினாதான் கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்ய முடியும். ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாருங்க. கர்த்தர் செய்யறதுனா இப்ப கூட செஞ்சிருவாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து வைத்து விட்டார். அதை அறிவிக்கிறது தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், வசனங்கள். இந்த வசனம் போய் ஒரு நிலத்துல உள்ள நுழைய வேண்டும், அந்த நிலம் வந்து விளைய வைக்க வேண்டும். இதுல கர்த்தர் செய்யறதுக்கு என்ன இருக்குது? நீங்க வசனத்தை எடுத்து உள்ள வைக்கணும். உள்ள அந்த நிலத்துல, நல்ல நிலத்துல வசனம் போக வேணும், அது விளைய வேண்டும். நாம என்ன சொல்றோம்? நான் கடுங்காப்பி உபவாசம் கிடந்தால் கர்த்தர் எனக்காக செய்வார். கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே செஞ்சிட்டாரு, இப்ப ஒண்ணும் செய்ய போறது இல்லை. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? கவலையை தூக்கி எறிந்து விட்டு உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள்னா, கர்த்தருக்கென்று தனியிடமாக உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தருடைய காரியங்களை வைக்கும்படியாக. வேற எந்த காரியம் உள்ள நுழையக்கூடாது. கவலை உள்ள நுழையக்கூடாது. கவலை உள்ள நுழையாம பாருங்கள். கவலையை விரட்டுகிற வேலையிலேயே
இருங்கள். பாருங்க, இதனாலதான் பாருங்க நிறைய இந்த விசுவாசிகள் மத்தியில உபவாசம் எல்லாம் பெருகுது, ஆனா வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் பெருக மாட்டேங்குது. அவங்க நினைக்கிறாங்க வெறும் உபவாசம் கிடந்தா கர்த்தர் ஏதோ பண்ணிடுவாருன்னு. உபவாசம் கடந்து பெரிய வெற்றி வாழ்க்கை அடைஞ்சு விட முடியுமானா நம்ம நாட்டுக்காரர்கள் தான் இதுல சாம்பியன்ஸ். என்ன உபவாசம்? ஒருத்தர் கேட்டா சொல்றாரு 44 நாட்கள் இப்பொழுதுதான் உபவாசம் முடித்தேன்னாரு. நான் கேட்டேன் அது என்ன 44? அடியாரே 40 நாள் எடுத்தாரு. இயேசுவே அடியேன் எம்மாத்திரம், எனக்கு 40 நாள் பத்தாது, அதனால 44 நாள் கடந்தேன். நான் இன்னொரு 440 நாள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் காரியங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் ஒன்றும் நடக்க போறது இல்லை. பாருங்க, ஏன்னா கர்த்தர் இங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. கர்த்தர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். கர்த்தர் சொல்றாரு எல்லாத்தையும் வசனத்துல வச்சிருக்கேன். அருமையான வாக்கு தத்தங்கள், விலையேற பெற்ற வாக்கு தத்தங்கள்ல எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் ஏற்ற எல்லா காரியத்தையும் எங்க வச்சுட்டாரு? வார்த்தையில வச்சுட்டாரு. வார்த்தையில வச்சு அவர் என்ன சொல்றாரு? இந்த வார்த்தையை எடுத்து நிலமாகிய உடைய இருதயத்துல வித. இந்த நிலம் நல்ல நிலமா இருந்தா கர்த்தருக்கென்று உடைய இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி கர்த்தருக்குரிய காரியங்கள் மட்டும் அந்த இருதயத்தில் இடம்பெறுகிற அப்படிப்பட்ட இருதயமா இருந்தா அந்த இருதயம் மகா பெரிய ஒரு விளைச்சலை, வசனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் விளைவிக்கும், முளைப்பிக்கும். அது எல்லாம் விளைச்சல் உள்ளத்துல உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களே, இதை கத்துக்கொள்ள வேண்டும். வெறும் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, வெறும் உபவாசம் கடந்து பிரயோஜனம் இல்லை, வெறும் கண்ணீர் விட்டு கதறி பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்ய வேணும். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எதை குறித்தும் கவலைப்படாமல் ஒன்றை குறித்தும் கவலைப்படாம. ஏன் அப்படி சொல்லி இருக்குது? ஒன்றை குறித்தும் கூட கவலைப்படாது. எல்லாங்க ஒரு சின்ன ஒரி, சிலருக்கு ஒரி இல்லையன்ற ஒரி, எந்த கவலையுமே இல்லாம இருக்கிறியே. நீங்க கவலையே இல்லாம இருந்தீங்கன்னா அவங்க வந்துருவாங்க பாருங்க. எந்த கவலையுமே இல்லாம நீ எப்படி இருக்கலாம்? அட கடவுளே, கவலை இல்லாம இருக்கிறதுக்கு தான் பைபிள் சொல்லி இருக்குது. எந்த கவலை இல்லாம இருக்கலாமா? கவலை இல்லாம இருக்க சொல்லி தான் பைபிள்ல ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல், ஒன்றை குறித்தும், ஒரு காரியத்தை குறித்து. ஏன்னா அந்த ஒரு காரியம் கூட ரொம்ப எல்லாத்தையும் கெடுத்துரும். ஒரு சின்ன பூச்சி நுழைஞ்சு அப்படியே விளைச்சலையே கெடுக்கிறது போல இந்த ஒரு சின்ன கவலை பூந்து எல்லாத்தையும் கெடுக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் அடையலாம், எப்பேற்பட்ட விளைச்சலையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை கவனிக்கணும். இந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கென்று அதை தனிப்படுத்த வேண்டும். கர்த்தர் வாசம் பண்ணும் இடம், கர்த்தருடைய வார்த்தை தங்கும் இடம், கர்த்தருடைய வார்த்தையாகிய விதை இந்த நிலமாகிய இருதயத்தில் இடம்பெற வேண்டும். இந்த நிலத்தில அப்படிப்பட்ட விளைச்சல் தான் ஏற்பட வேண்டும். கவலை வந்ததுன்னா கவலை நிறைய விளையும். கொஞ்சம் கவலைப்பட்டு பாருங்க, அந்த கவலை நாளுக்கு நாள் பெருகும். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கவலை அதிகமாயிடும். அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா இது அப்படியே பெருகிட்டே போகும். இன்றைக்கு இருக்கிறது காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவாயின் இருக்குது இல்ல? அது எல்லா விதத்திலும் பொருத்தம். எப்படி பொருத்தம்னா, கவலைப்பட்டு இருக்கவங்க இன்னைக்கு இருக்கிறத விட சில வருஷங்கள் பொறுத்து பாத்தீங்கன்னா அவங்க 1000 மடங்கு பெருகி இருப்பாங்க. கவலையில கத்துக்கலன்னா எப்பேற்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து எப்பேற்பட்ட கோயிலுக்கு போய் ஆவியை பெற்று வரங்களை பெற்று எல்லாம் பெற்று இருந்தாலும் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் பூமி உள்ளளவும் இருக்குன்னு சொல்லிட்டாரு கர்த்தர். இதுதான் இப்படிதான் வேலை செய்யும். எல்லாம் பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணு கரெக்டாங்கிறாரு. எப்படி எல்லாம் நடக்க போகிறது வாழ்க்கையில? விதைப்பு மறுப்பு மூலமா தான் நடக்க போகிறது. விசுவாசம் கூட விதைப்பு அறுப்பு தான். அப்ப அதை எடுத்து வசனத்தை எடுத்து விதைத்தால் ஒரு அறுவடை உண்டாகும். அந்த அறுவடைக்கேற்ற ஒரு நிலம் தேவை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி உள்ளான மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு நிலமாக இருக்க வேண்டும். இருக்கீங்களா? அப்ப கவலை மட்டும் இல்ல, பேதுரு கூட சொல்றாரு பாருங்க. இயேசு சொல்லிட்டார், அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், பேதுரு சொல்றார், உங்கள் கவலைகள் எல்லாம் உங்கள் பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். ஏன்? ரொம்ப அவசியம் அது. ஏன்னா இது பாரத்தெல்லாம் உள்ளத்துல வைத்திருந்தீங்கன்னா உள்ளத்துல கர்த்தருடைய வார்த்தை ஒரு விளைச்சலை ஏற்படுத்த முடியாது. என்னதான் கர்த்தரே சிலுவையில மரிச்சு உங்களுக்காக ரத்தம் செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி பாதாளம் வரைக்கும் சென்று பிசாசியை தோற்கடிச்சு உயிரோடு எழும்பி பரலோகத்துல ஏறி எல்லா காரியத்தையும் தன்னுடைய பாதபடிகளை போட்டு அங்க உங்களையும் உட்கார வச்சிருந்தாலும் மைண்ட்ல இது சேஞ்ச் ஆகலன்னா ஒண்ணுமே சேஞ்சே ஆகாது, மாறவே செய்யாது. பாருங்க, ஏன் என்று சொன்னால் மைண்டை சரிப்படுத்த வேண்டும், நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்த வேண்டும். எண்ணங்கள் சரியாக வேணும், நம்முடைய இருதயம் சரியாகணும். இதுல இருதயம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அதுதான் ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. உங்கள் பொருளாதார நல்வாழ்வுக்கு ரூட் எங்க இருக்குது? இருதயம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய இருதயம் என்னுடைய பொருளாதார நல்வாழ்வுக்கு ரூட்டா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தரித்திரத்துக்கு இருதயம் ரூட்டா இருக்குது. ஏன்னு சொன்னா அங்கிருந்தா வருது, அங்க எப்பேற்பட்ட அங்கிருந்தா விளைந்து வருது. பாருங்க, ஜனங்களுக்கு இது புரியுறது இல்ல. உங்களுடைய சுகத்துக்கு ஆரோக்கியத்திற்கு இருதயம் ரூட்டா இருக்கிறது.
பாருங்க, இதை நல்ல காரியங்களுக்கு ஒரு ரூட்டா உபயோகப்படுத்தலாம், கெட்ட காரியங்களுக்கு ஒரு ரூட்டா உபயோகப்படுத்தலாம். அதான் இயேசு சொன்னார், விபச்சாரம், வேசித்தனம், களவு எல்லாம் எங்கிருந்து வருது? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருது. எங்கிருந்து வந்து? இருதயத்திலிருந்து வருது. எல்லாம் இருதயத்துல தான் எல்லாம் இருக்குது. பாருங்க, அதையெல்லாம் அகற்றி போட்டு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த புதிய இருதயத்துல புதிய விளைச்சல் உண்டாக வேண்டும். அப்ப இங்க இருந்து நல்ல காரியங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை அதற்கு மட்டும், அது சொல்லுகிற காரியங்களுக்கு மட்டும் இடமுள்ள ஒரு இருதயமாக அது இருக்க வேண்டும். கர்த்தருக்காக பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஒரு இருதயமாக, கர்த்தருடைய காரியங்களை வைக்கும்படியாக தனிப்படுத்தப்பட்ட ஒரு இருதயமாக அந்த இருதயம் இருக்க வேண்டும். இருக்கீங்களா? அப்போ பொருளாதாரம் மட்டுமல்ல, குடும்ப நல்வாழ்வு அது எங்க இருந்து வருகிறது? உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். உங்களுடைய தொழிலில், உங்கள் கையின் பிரயாசங்களில் வெற்றி எங்கிருந்து வருது? உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது. எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்வாழ்வு எப்படி உண்டாகிறது? இருதயம். இது ஒரு பெரிய நிலம் மாதிரி, இதுதான் விளைச்சலை உண்டாக்க போகிறது. இதைத்தான் வேத வசனம் போதிக்கிறது. அதனால தான் பாருங்க, சாத்தான் வந்து இருதயத்தை எப்படியாவது கரைப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறேன். எப்படியாவது பலவிதமான கவலைகளையும் பாரங்களையும் எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டு அதை அப்படியே வைத்துக்கொள்ள என்கரேஜ் பண்ணுகிறான். பாருங்க, ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும், உள்ளத்துல நீங்க கவலையை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் பெரிய பிசாசெல்லாம் ஒன்று பண்ண வேண்டியதில்லை. பாருங்க, அவன் அப்படி பெரிய ஆள் இல்லை, அவன் ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்க கவலையை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது இல்லை, கர்த்தருடைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் அவனுக்கு தெரியும், நல்லா கவலைப்படுற ஆளு ரொம்ப. அதனால தான் பேதுருவில் சொல்லும்போது சொல்லியிருக்கு, எல்லா பாரங்களையும் கர்த்தர் மீது வைத்திடுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்குது, பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஆளை தான் விழுங்குறதுக்கு அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா அப்போ பிசாசுக்கு இடம் உண்டாகி விடுகிறது, அவனுக்கு வாசலை திறந்து விட்டது போல் ஆகிவிடுகிறது.